1942ங்க. இப்போ அந்த கொசுவத்தி சுத்தும்ல அந்த எஃபெக்ட்ஸ் போட்டுருங்களேன். நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தார் இல்லைங்களா, அவர் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த்னு ஒரு மாவட்டங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு லெட்டர் போடுறாரு. விஷயம் என்னன்னா, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பால் விவசாயிகள்லாம் மிடில்மேன், அதாவது இடைத்தரகர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அதுலேயும் குறிப்பாக பால்சன் டைரி அப்படின்ற ஒரு வெள்ளைக்கார நிறுவனங்க. அவங்களுக்கு ரொம்ப குறைந்த விலையில் பால் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. பால்சன் டைரி மைட் பி அந்த பால் வியாபாரம் பண்ணுறதுனால பால்சன் டைரின்னு பேர் வச்சுருந்தாங்க போல. சரி ஆனால் இது விஜய் டிவி காமெடி மாதிரி இருக்குது, அது ரிமூவ் பண்ணுறப்பா. சரிங்க, டாபிக்குள்ளே வந்துடலாம். பொதுவாகவே இந்த இடைத்தரகர்கள், அதாவது இந்த மிடில் மேன்ன்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருளை கம்மியான விலைக்கு கொள்முதல் பண்ணி அதை அதிக லாபத்துக்கு விற்பாங்க. கரெக்டுங்களா? அதையே தான் இந்த பால்சன் டைரியும் பண்ணாங்க. என்னென்னா, கம்மியான விலைக்கு பாலை கொள்முதல் பண்ணி அதை மும்பை மாதிரியான பெருநகரங்களுக்கு அதிகமான விலையில் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு தான் வல்லபாய் பட்டேல் என்ன சொன்னார்னா, நீங்கள்லாம் ஏன் வந்து மிடில் மேன் அப்ரோச் பண்ணுறீங்க, விவசாயிகள் நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிங்க, அது மூலிமா ஃபேக்ட்ரி போட்டு பிராண்டடான ப்ராடக்டை நீங்கள் மார்க்கெட்டில் சப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் சொன்னாருங்க. சரி, இந்த ஐடியா நல்லா இருக்கே, உடனே ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு ஒரு 250 விவசாயிகள் ஒன்றா சேர்ந்து 1946 ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனியோட பேர் தான் ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். இந்த கம்பெனியோட பேர் சொன்னால் தெரியாது, ஆனால் அதோடைய சுருக்கம், ஷார்ட் ஃபார்ம் சொன்னால் டக்குன்னு தெரிஞ்சுப்பீங்க, அமுல். அன்னைக்கு வெறும் 250 விவசாயிகளோட ஆரம்பிக்கப்பட்ட அமுல் நிறுவனத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 36 லட்சம் விவசாயிகள் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 350 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் பண்ணுறாங்க. இவங்களோட டேர்ன் ஓவர் எவ்வளோ தெரியுமா? 1 லட்சம் கோடி ரூபாய்ங்க. ஆனால் இந்த அமுல் நிறுவனத்தை பற்றின தகவல்கள் எல்லாமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோங்க. தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? அமுல் கிட்டத்தட்ட 11,000 சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அமுலோடைய ஃப்ரான்ச்சைஸ் மாடியூல் என்ன அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில்டாக டீகோட் பண்ண போகிறோம். வெல்கம் டு ஸ்டார்ட் இன் தமிழ்நாடு. சரிங்க, இந்த அமுல் நிறுவனம் எப்படி ஆரம்பித்தாங்க, இன்றைக்கி எந்த நிலையில் இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். ஆனால் ஆரம்பித்த காலத்துலேருந்து இவ்வளோ பெரிய நிலைக்கு அடைஞ்சதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அமுல் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிராமத்துலேருந்து நகரம் வரைக்கும், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கிடைக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க ஃபாலோ பண்ண ஒரு யுக்தி தாங்க. நாமளே போய் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு நகரத்துலேயும் ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கோடிக்கணக்கில் பணம் செலவாகும். இன்ஸ்டன்ட் அமுல் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம்தான் ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ். ஒரு மேனேஜர் வச்சு அவருக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்கு பதிலாக ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ், அதாவது லோக்கலில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஓனர்ஸை அமுலுடைய ஃப்ரான்ச்சைஸ் ஓனர்ஸாக மாற்றினாங்க. அது மூலிமா அமுல் ப்ராடக்டை நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தாங்க. அமுல் நிறுவனம் டெய்ரி ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அவங்களோட ஃப்ரான்ச்சைசிஸ் ப்ராடக்ட்ஸை விற்றாங்க. அமுல் பிராண்டை பாதுகாத்தாங்க, ஃப்ரான்ச்சைசிஸ் அவங்களுடைய அவுட்லெட்ஸை பாதுகாத்தாங்க. அமுலுடைய சக்ஸஸ்ஃபுல் வின்-வின் ஃப்ரான்ச்சைஸ் மாடியூல் என்ன பார்க்கலாங்களா? இந்த அமுலுடைய சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் மாடியூல் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க என்னென்னா, நிறைய பேர் உங்களோட ஊர்களில் ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இல்லை ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சுருப்பீங்க. நீங்கள் உங்களோட பிஸ்னஸை இன்னும் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழி தான் ஃப்ரான்ச்சைஸ். உங்களுடைய பிஸ்னஸை ஃப்ரான்ச்சைஸ் மாடியூலாக மாற்றுறது, உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களுடைய பிராண்ட் நேமில் அவங்கள பிஸ்னஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்றது. ஆனால் இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடியூலை எப்படி உங்கள் பிஸ்னஸில் அடாப்ட் பண்ணுறது, உங்களோட பிஸ்னஸை எப்படி ஃப்ரான்ச்சைஸாக மாற்றுறது அப்படின்றத பற்றி நாங்கள் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோங்க. நீங்கள் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி உங்களோட பிஸ்னஸை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸாக மாற்றிடுங்க. சரிங்க, அமுல் ஃப்ரான்ச்சைஸ் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடியூல் கிரியேட் பண்ணாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சில சீக்ரெட்டான விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அது என்னன்னு பார்ப்போம். அதில் முதல் விஷயம் அப்படின்றது ராயல்ட்டி கிடையாதுங்க. இனிஷியல் ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ வசூல் பண்ணுறாங்க, ஆனால் மாதம் மாதம் அந்த பிராண்ட் ராயல்ட்டி அப்படின்றது கிடையாது. ப்ராடக்டை அமுல் சப்ளை பண்ணிவிடுவாங்க, இந்த அவுட்லெட்ஸோட வேலை அந்த ப்ராடக்டை விற்கிறது மட்டும்தாங்க. இதில் ராயல்ட்டி அப்படின்றது கிடையாது, ப்ராடக்ட் காஸ்ட் மட்டும்தான். இது முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் லோ இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட். இவங்களோட ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ, அதாவது அமுலோட ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு 1.5 லட்ச ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்குங்க. உங்களோட அந்த ப்ராடக்ட் லைனப்பு எவ்வளோ பெரிய கடை அதை பேஸ் பண்ணி இந்த 1.5 லட்சத்துலேருந்து 3 லட்ச ரூபாய்க்குள்ளே அமுலோடைய இனிஷியல் ஃப்ரான்ச்சைஸ் காஸ்ட் அப்படின்றது இருக்குது. இது தவிர்த்து அந்த கடையை செட்டப் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு அது ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் வருங்க. ஸோ மொத்தமாக ஒரு 5-6 லட்ச ரூபாய்க்குள்ளே உங்களால் ஒரு அமுல் ஃப்ரான்ச்சைஸை எடுத்து அதை செட்டப் பண்ணுற முடியும். ஸோ இதன் மூலிமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக பிஸ்னஸ்க்குள்ளே வரவங்க பெருசாக பிஸ்னஸில் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அமுல் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்றது ரொம்ப விருப்பப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்குது. மூணாவது விஷயம், அமுலோடைய பிராண்ட் வேல்யூ. அமுல் அப்படின்னாலே ஊர் முழுக்க அவ்வளோயே உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு பிராண்டு. அதனால் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்ததுக்கப்புறமா திருப்பியும் போய் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்லாம் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல கடை இருக்குன்னு தெரிஞ்சாலே போகிறோம், மக்கள் கூட்டம் அலமோதுங்க. நம்பர் 4, அமுலுடைய ப்ராடக்ட் ரேஞ்ச். நம்ம தினம் கன்சியூம் பண்ணக்கூடிய பால்லேருந்து பன்னீர்லேருந்து ஐஸ்கிரீம் வரைக்கும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸை அமுல் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது மூலிமா நிறைய கஸ்டமர்ஸும் வருவாங்க, அவங்களுக்கு தேவையான பொருட்களை நிறைய வாங்கிறதுக்கும் வசதிகள் இருக்குது. ஸோ இது மூலிமா உங்களுடைய லாபம் கட்டாயமாக அதிகமாக தாங்க இருக்கும். ஸோ இந்த 4 காரணங்கள் தான் அமுலோடைய சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் மாடியூலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் அமுல் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடியூல் உங்களுக்கு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரிங்க, இன்னைக்கு அமுலோடைய வெற்றி கதை பற்றி பார்த்தோம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு ஃப்ரான்ச்சைஸோடைய சக்ஸஸ் ஸ்டோரியோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.